மார்ச் 15. ஸோ இன்றைக்கி நம்மளோட டார்கெட் ஆரம்பிக்கிறோம். 120 நாளில் 3 லட்ச ரூபா நம்ம சம்பாதிக்க போகிறோம். அதை உங்களுக்கு வீடியோவாக டெய்லியும் ஈவினிங் எங்கே போட்டிருக்கான்? ஹரிபவனில் போட்டிருக்கான். தேடாடு 172 ரூபா. அங்கே 5 நிமிஷம் நின்றா ரிட்டர்ன் தரணும். நானும் நின்ன மச்சான் சொல்லி வாய மொழி வண்டியை கொடுத்து மக்கா அதுக்காண்டி 10,000 போட்டோம் மக்கா. கொடுத்தாண்டா 1,600 எடுத்துட்டோம்டா. அவ்வளோதான் போட்டான் மங்களே. 24 ஆர்டர் போட்டான் மங்களே. 72 ரூபா ஆர்டர் போட்டான். 87 ரூபா மகளே. எடுத்தாச்சு. மக்களே வணக்கம். நான் உங்கள் சுரேஷ், கோயம்புத்தூர்லேருந்து. இன்றைக்கி மார்ச் 15. ஸோ இன்றைக்கி நம்மளோட டார்கெட் ஆரம்பிக்கிறோம். 120 நாளில் 3 லட்ச ரூபா நம்ம சம்பாதிக்க போகிறோம். அதை உங்களுக்கு வீடியோவாக டெய்லியும் ஈவினிங் 7:30க்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவாக நாளைக்கு 7:30க்கு அப்லோட் ஆகிடும். வாங்க கடவுளை வேண்டிட்டு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வழிகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு புக்கிங் ஆன் பண்ணுவோம். மை ஷிஃப்ட்டுக்கு போ. 11 to 3 ஓகே. 3 to 7 ஓகே. 7 to 11 ஓகே. 11 to 1 ஓகே. 1 to 3 ஓகே. 3 to 5:30 ஓகே. 3,461 ரூபாயா? 3,500 ட்ரை பண்ணுவோம். புக்கிங் முடிஞ்சு. நாங்கள் நம்ம ஜோன் பார்ப்போம். மொதல் ஆர்டர் போட்டான். எஸ்எஸ் பிரியாணியில் பிக்கப் போட்டாச்சு. எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ இது என்ன ஆகி போச்சுனாக்கா, என்னால் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. அமௌண்ட் எவ்வளோன்றது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. ஏன்னா சர்வர் இஷ்யூ ஆகி ட்ரை அகைன் ஆயிடுச்சு. அப்புறமா கஸ்டமர் கேரில் கால் பண்ணி ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு 1 அழுத்துங்க, வேண்டாம் ஆனால் 2 அழுத்துங்கன்னாங்க. நான் 1 அழுத்தி ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். ஆர்டரும் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கான அமௌண்ட் 198 ரூபா. நான் என்ன பண்ணுறேன், அங்கே போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணும்போது அமௌண்ட் எவ்வளோன்ட்டு போடுவான்ல, அதை நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். மக்களே காலையிலே ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சாச்சு. ஒரு 198 ரூபா கொடுத்தாங்க. ப்ளஸ் ஒரு 100 ரூபா ரிட்டன் ஆர்டர் போட்டிருக்காங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ண ரிட்டன் 100 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 5 நிமிஷம் வெயிட்டிங்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் மேபி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப அவுட் ஆஃப் ஜோன், ரொம்ப வெளியில் வந்து நிற்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. 2வது ஆர்டரும் போட்டான் 128 ரூபாய்க்கு. வேணு பிரியாணியில் போட்டிருக்கேன். அப்போ நான் ஆல்ரெடி வேணு பிரியாணி வந்துட்டேன். ஃபுட்டும் ரெடியாக இருக்குது. நான் போய் பிக்கப் பண்ணிட்டேன். அடுத்த ஆர்டரில் போய் மீட் பண்ணுறேன். ஆச்சு. செகண்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. 130 ரூபா கொடுத்தாங்க. தேர்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம். எப்படி ஜோனில் தான் இருக்கும். எப்படி தேர்ட் ஆர்டர் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை போட்டாங்கல்ல ஆச்சு. 3வது ஆர்டரும் போட்டான் மச்சு. எங்கே தெரியுமா போட்டிருக்கான்? ஹரிபவனில் போட்டிருக்கான். 172 ரூபாய்க்கு மல்டி ஆர்டரு. இது என்னென்னா ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ ஓகே பார்க்கலாம். எப்படி அமௌண்ட் அதிகமாக தானே கிடைக்கும், பார்த்துக்கலாம் வாங்க. மக்களே நம்ம மல்டி ஆர்டரும் முடிச்சாச்சு. ஹரிபவனில் எடுத்துருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டருக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம ஜோனுக்குள்ளே போயிடலாம். ரிட்டர்ன் ஆர்டர் 23 ரூபா தரேன்ட்டு இருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சீக்கிரம் ஜோனுக்குள்ளே போகலாம். அடுத்த ஆர்டர் எடுக்கலாம். நான் மக்களே சொல்லி வாய மூடல. அடுத்த ஆர்டர் போட்டான் முரளி ரெஸ்டாரண்ட்டில். வாங்க 87 ரூபாய்க்கு போட்டிருக்கான். சீக்கிரம் போகலாம். ஆர்டர் முடிச்சாச்சுடா. அடுத்த ஆர்டர் போடுறான்ற வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. சீக்கிரம் போடுங்கடாடே அடுத்த ஆர்டரை. மக்களே வணக்கம். இது வரைக்கும் 7 ஆர்டர் பார்த்துருக்கோம். மணி 2 ஆயிடுச்சு. வாங்க நான் ஸ்டாப்பாக ஓடுவோம். உழைக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம், உழைப்போம். சொல்லி வாய மூடல. ஜோனுக்குள்ளே போகலான்னு சொல்லி வாய மூடல. அதுக்காண்டி டாக்டர் சிவாஜி பிரியாணி கடையில் ஆர்டர் போட்டான். வாங்க எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரியை முடிச்சுட்டு அடுத்த ஆர்டருக்கு வருவோம். இது வரைக்கும் 9 ஆர்டர் எடுத்தாச்சு வெற்றிகரமாக. அவுட் ஆஃப் ஜோனில் நிற்கிறேன். 90 ரூபா கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் 23 ரூபா தான் தரேன்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் 5 நிமிஷம். வெயில் வேறு ஓவராக இருக்குதா, அதெல்லாம் நிழலில் பார்த்து நின்றுட்டேன். சரி பங்காளி வாங்க 10வது ஆர்டருக்கு போகலாம். போய் எடுத்து தானே ஆகணும். வெயிலோ புயலோ மழையோ ஸ்விக்கி சம்பளம் வாங்கி தான் ஆகணும். போட்டான் பங்கு 10வது ஆர்டரும். எங்கே போட்டிருக்கான் தெரியுமா? நாகர்கோவில் ஆனந்தாஸில் போட்டிருக்கான். சரி ஆரியபவனில் போட்டிருக்கான். வாங்க போய் பிக்கப் பண்ணுவோம். வெற்றிகரமாக 10வது ஆர்டர் முடிச்சாச்சு மக்கா. வாங்க அடுத்த ஜோனுக்குள்ளே போனால் 11வது ஆர்டர் பார்க்கலாம் மக்கா. எவ்வளோ நேரம் தான் இந்த வெயிலே காயாது மக்கா. ரொம்ப வெயில் அடிக்குது மக்கா. மணி வேறு 3 ஆகுது போகுது மக்கா. வாங்க மக்கா போகலாம். சொல்லி வாய முடி வண்டியை கூட ஸ்டார்ட் பண்ணி திருப்பல மக்கா. அதுக்காண்டி 10வது 11வது ஆர்டர் போட்டான் மக்கா. ஷோ வா மக்கா போகலாம். அது இங்கேருந்து நான் எங்கேருந்து போகணும் தெரியுமா மக்கா? கவுண்டமலையத்துலேருந்து ஆர்எஸ்புரம் போகணும் மக்கா. பிக்கப்புக்கே கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் பக்கா. சரி மக்கா வா மக்கா போகலாம். 36 ரூபாய்க்கு போட்டிருக்கான் மக்கா. எப்பா ஏய் முரட்டு வெயிலாக இருக்கியா? ஐயோ வெயில் தாங்கலையா? கொளுத்தியா வெயில்? அப்படியே கிளியுது உடம்பு ஃபுல்லாக. வாங்க நம்ம எத்தனை ஆர்டர் 12 ஆர்டர் முடிச்சிருக்கோம். அடுத்த ஆர்டர் போட்டான். எங்கே போட்டிருக்கான்? தலைப்பாக்கட்டு காந்திபுரம். அங்கே போய் பிக்கப் பண்ணலாம். 56 ரூபாயா? வாழ்க்கை வளமுடன். என்னங்கடா எல்லாம் மல்டியாக போடுறீங்க? 79 ரூபா பர்கர் மேனில் போட்டிருக்கீங்க. மக்களே 14 ஆர்டர் முடிச்சிட்டோம். அடுத்த ஆர்டர் வெயிட் போட்டேன் மக்களே. ஏன்னா மல்டியாக போடுறானுங்க. பர்கர் மேனில் 79 ரூபாய்க்கு போட்டிருக்கான். சரி வாங்க பிக்கப் பண்ணுவோம் வாங்க. ஃபுட் ரெடி வேறு இருக்கும் மக்கா. 16வது ஆர்டர் முடிஞ்சு போச்சு மக்கா. 16வது ஆர்டர் முடிஞ்சு போச்சு மக்கா. அப்படியே வெயில் பொழக்குது மக்கா. தாங்கலை மக்கா, வெயில் தாங்கலை மக்கா. சரியான சுடுது மக்கா. என்ன மக்கா மணி 4:30 ஆகி போச்சு. அதுக்காண்டி கடற்கரைன்னு ஓடி போச்சு மக்கா.
வாங்க மக்கா, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மக்கா. எங்கே ஆர்டர் போடுறான்னு பார்க்குறதுன்னு பார்க்கலாம் மக்கா. மக்களே அடுத்த ஆர்டரையும் போட்டு தள்ளிட்டான். எங்கே ஆனந்தாஸில் போட்டிருக்கான். 2 ஆர்டர் போட்டிருக்கான். 79 ரூபாயா 80 ரூபா கொடுக்குறானோ. சரி வாங்க போய் பிக்கப் பண்ணிவிட்டு இது என்ன 16 18 18 அது முடிச்சா 18 ஆர்டர் முடிச்சாச்சு. ஓகே 18 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு தேவை என்ன இருக்குது, 3500 ரூபா தான். வாங்க ஓட்டலாம். போட்டான் ஹேங் அவுட்டில் 34 ரூபாய்க்கு போட்டிருக்கான். வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். இதானேமா 19 ஆர்டர்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். 19 ஆர்டருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. 20 ரூபாய்க்கு போட்டான் டோனட்டில். சரி வாங்க போய் எடுக்கலாம். மக்களே 20வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ஆர்டர் வெயிட் பண்ண தேவையில்ல. போட்டான் வேஃபலில் போட்டிருக்கான் 60 ரூபா. 8 கிலோமீட்டர் பார்த்தியா சொன்னா டைமாக லாங் அடி பண்ணிட்டு அடிச்சிட்டான் பாரு. வரேன் 21வது ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து 22வது ஆர்டர் 23வது ஆர்டர் 2 பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வாங்க ஜோனுக்குள்ளே போகலாம். எவ்வளோ குயிக்காக போக முடியுமோ அவ்வளோ குயிக்காக போயிடலாம். அடுத்த ஆர்டர் போடுறோன்னு நினைக்கிறேன் மக்கா. மணி 6 ஆயிடுச்சு மக்கா. 6:15 ஆயிடுச்சு மக்கா. 22வது ஆர்டர் போட்டான் கொக்கரக்கோலை. பிக்கப் லொக்கேஷனில் வந்துட்டேன். பிக்கப் பண்ணிவிட்டு 23வது ஆர்டர் 7 மணிக்குள்ளே பார்க்கணும் மக்கா. வாங்க மக்கா சீக்கிரம் போய் பிக்கப் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாம் மக்கா. மச்சான் மொத்தமாக 22 ஆர்டர் முடிச்சிட்டேன்டா. 23வது ஆர்டர் போகலான்டா சைட்டுக்குள்ளே ஜோனுக்குள்ளே. 23வது ஆர்டரும் போட்டு முடிச்சான்டா. 1600 ரூபா எடுத்துட்டோம்டா. அவ்வளோதான்டா மச்சான். 23 ஆர்டர் முடிச்சாச்சுடா. 7 மணி 5 நிமிஷத்தில் 23 ஆர்டர் முடிச்சாச்சு மச்சான். பம்பர் ப்ரைஸ் 1600 ரூபாய்க்கு கொடுப்பானுங்க மச்சான். 1500 ரூபா கொடுக்க மாட்டான். நான் எப்படியும் ஒரு 1300 ரூபா 1400 ரூபாய்க்கு ஓட்டியிருப்பேன். 100 200 கொடுப்பான் அவ்வளோதான். சரி மச்சான் இதுக்கு மேலே 7 மணிலேருந்து எவ்வளோ ஓட்டுறோன்னு பார்க்கலாம். போட்டான் பங்காளி. 24வது ஆர்டர் போட்டான் பங்காளி. 72 ரூபா. டாக்டர் சிவாஜி பிரியாணி கடையில் போட்டுருக்கான் பங்காளி. சரி பங்காளி பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம் பங்காளி. அங்கே 5 நிமிஷம் நில்றா ரிட்டர்ன் தரேன்னு சொன்னான் மச்சான். நானும் நின்னேன் மச்சான். எவ்வளோ பொறுமையாக நின்னேன். 4 நிமிஷம் கொடுத்துட்டான்ல. அந்த 1 நிமிஷம் இருக்குது இல்லை, அந்த ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஆர்டர் போட வேண்டியதானே மச்சான். அதுக்காண்டி ஆர்டர் போட்டான் மச்சான். மேட்டுப்பாளையத்தில் இருக்குது இல்லை தொழிலூரில் கேஎஃப்சி, அந்த கேஎஃப்சியில் மச்சான் ஆர்டரு 67 ரூபாய்க்கு. ஏன் அந்த ரிட்டர்ன் 55 ரூபாய் கொடுத்து 35 ரூபாய் கொடுத்துட்டு இந்த 65 ரூபாய் போடுறதுக்கு என்ன கேடு? திருட்டு போயிலாம் இருக்கான் மச்சான் கேஎஃப்சி. சரி சுக்கி வா மச்சான், குழம்ப தான் முடியும், வேறு என்ன பண்ண முடியும். 25வது ஆர்டர் முடிஞ்சிச்சு மச்சான். 70 ரூபா கொடுத்துருக்குறான். நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே போடுறான்னு தெரில. வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே போடுறான்ட்டு பார்க்கலாம் மச்சி. வெயிட் பண்ணுங்கள். விடியறதுக்கு இன்னும் 5 மணி இருக்குது. பார்த்துக்கலாம். ஆர்டர் போட்டான் எங்கன்னாக்கா ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் போட்டிருக்கேன். 88 ரூபாய்க்கு போட்டிருக்கான். வாங்க பிக்கப் பண்ண போகலாம். ஆல்ரெடி வந்துட்டேன், ஆம்பூர் ஸ்டாருக்கே வந்துட்டேன். வாங்க பிக்கப் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு பிக்கப் பண்ணலாம். மக்கா ஆரியபவனில் போட்டான் மக்கா. ஆம்பூர்லேருந்து எடுத்துகிட்டு போனோன்னா கவுண்டர் மில்ஸுக்கு ஆர்டர் முடிச்சுட்டு 5 நிமிஷம் இல்லைடா 35 ரூபா ரிட்டர்ன் தரேன்னு சொன்னான். ஆனால் என்ன பண்ணால் 5 நிமிஷத்தில் 3 நிமிஷம் கேன்சல் பண்ணி விட்டு ஆரியபவனில் 2 ஆர்டராக போட்டு விட்டான் மக்கா. இப்போ நான் ஆரியபவன் வந்துட்டேன். அடுத்த ஆர்டர் எடுக்கலாம். அடுத்த ஆர்டரும் போட்டாயா ஸ்ரீஆனந்தாஸில். என்ன விஷயம்னா ஸ்ரீஆனந்த வாசலில் தான் நிற்கிறேன். அங்கேயே ஆர்டர் போட்டான் பார்த்துக்கோ. இப்போ தான் ஸ்ரீஆனந்தாஸில் இருக்கேன். இன்னும் ஃபுட் ரெடி ஆகலை. ஃபுட் ரெடி ஆனதை எடுத்துக்கலாம் மக்கா. ஆனந்தாஸ் ஆர்டர் முடிச்சோமா. ஆனந்தாஸ் ஆர்டர் முடிச்சதுன்னா அடுத்து வில்லேஜில் போட்டான் 75 ரூபாய்க்கு. வாங்க ஓடுவோம், டக்குன்னு போய் எடுத்து போய் டெலிவரி முடிப்போம் மக்களே. வில்லேஜ் டெலிவரி முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டர் போட்டான். எங்கே போட்டிருக்கான்? திருப்பதி மெஸ்ஸு. சரி வாங்க பிக்கப் பண்ணிட்டு வரலாம். திருப்பதி மெஸ்ஸு ஆர்டர் முடிச்சாச்சு பங்காளி. இப்போ நம்ம செலவுக்குள்ள தான் இருக்கிறோம். அடுத்த ஆர்டர் எடுக்க போகலாம் பங்காளி. ஜோனுக்குள்ளே போனோம்னா தான் அடுத்த ஆர்டர் சீக்கிரமாக கிடைக்கும். இன்னும் டார்கெட் அடையிறதுக்கு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணும் போல இருக்குது. கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணும் போல இருக்குது. பாப்பாங்க போகலாம். அடுத்த ஆர்டர் போட்டாங்க. ஹெச்எம்ஆரில் போட்டுருக்காங்க மக்கா. 40 ரூபாய்க்கு 53 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க மக்கா. எடுத்துகிட்டு போகலாம். ரெடி ஆகலை இன்னும், வெயிட் பண்ணலாம். மே ஃப்ளவரில் கொண்டாந்தல, சரி ஹெச்எம்ஆரில் பிக் பண்ணிட்டு வந்தால அந்த ஆர்டர் முடிஞ்சிருச்சு. வாங்க நெக்ஸ்ட் ஆர்டர் எடுக்க போகலாம் பங்கு. மூர்த்தியில் போட்டிருக்கான் மக்கா. 86 ரூபாய்க்கு வந்துட்டேன். லொக்கேஷனே ரீச் பண்ணிட்டேன். ஃபுட் பிக் பண்ணவே வந்துட்டேன். ஆனால் ஃபுட்டு ரெடி ஆகலை மக்கா. ரெடி ஆனதை எடுத்து ஓடிடலாம் மக்கா. போட்டான் மக்கா. அந்த ஆர்டர் இப்போ முடிச்சாச்சு. அடுத்து பர்மா பாயிலே இப்போ ஆர்டர் போட்டான் மக்கா. வாங்க மக்கா போய் எடுக்கலாம். ஹாய் மக்களே, காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்ச் 16 டே 2. ஸோ டே 1ஓட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3536 ரூபாய்க்கு ஓட்டணும் மக்களே. அதில் 500 ரூபா பெட்ரோல் அடித்தோம். ஸோ 3036 ரூபா தான் நம்மளோட ஏர்னிங்ஸ் சேவிங்ஸு. ஸோ இன்றைக்கி டே 2ஓட அமௌண்ட் எவ்வளோன்றதை பார்க்கலாம் வாங்க.